ரசிகர்களையும் தாண்டி பிரபலங்கள் பலரும் குட் பேட் அக்லி பார்க்க ஆர்வமாக தியேட்டரில் என்ட்ரி கொடுத்து வருகின்றனர். தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் இளம் இயக்குநராக இருப்பவர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவர் ஒரு இயக்குனர் என்பதை தாண்டி நடிகர் அஜித்தின் மிகப்பெரிய ரசிகர். விடாமுயற்சி திரைப்படத்தின் ஷூட்டிங் முடியும் போதே குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. கிளாசிக் அஜித்தை திரையில் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என பலர் புலம்பி வந்த நிலையில் குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஒத்த ரூபாயின் தாரம் பாடலை ரீமிக்ஸ் செய்து மாஸ் காட்டி இருந்தார்கள். இந்த படத்தில் அஜித் கேங்ஸ்டர் அவதாரம் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே முன்பதிவில் படம் வசூல் சாதனையை படைத்துள்ளது. குட் பேட் அக்லி படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் சுமார் ரூபாய் 18 கோடிக்கும் மேல் வசூல் செய்தது. பெரிய ஹீரோக்களின் படங்கள் வெளியாவதற்கு முன்னரே வசூலிப்பது வழக்கம் என்றாலும் அஜித் தோல்வி படத்தை கொடுத்த பிறகும் அவரது அடுத்த படத்தை ஆவலுடன் பார்க்க ரசிகர்கள் இப்படி எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது திரையுலகினருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அஜித் குமார் குட் பேட் அக்லி படத்தில் மொத்தம் 3 கெட்டப்களில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று அமர்கலம் லுக். அந்த படத்தில் எப்படி வெளியில் ஒரு சட்டை உள்ளே ஒரு டி-ஷர்ட் கழுத்தில் செயின் போட்டுக் கொண்டு வருவாரோ அதே போல இதிலும் வருவார். இந்த படத்தை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் பலரும் தியேட்டரில் நேரடியாக பார்த்துள்ளனர். விஜயின் மனைவி சங்கீதாவும் தியேட்டரில் படத்தை பார்த்திருக்கிறார். அஜித் மனைவி ஷாலினியும் சங்கீதாவும் நெருங்கிய நட்போடு இருந்து வருகின்றனர். பல நிகழ்ச்சிகளிலும் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கின்றனர். த்ரிஷாவும் இந்த படத்தை தியேட்டரில் தான் பார்த்துள்ளார். குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். இது இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கும் 6வது படமாகும்.